ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படின்றதுனால உமன்ஸ் டே ஸ்பெஷல் கவிதையை பார்ப்போம். வெல்கம் டு சிந்துஜாஸ் டெனாசிட்டி அண்ட் ஜீல் சேனல். பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்கிற தலைப்பில் பேச வருகிறேன். ஒரு பெண் திமிராக இருக்கிறாள் என்றால் அவளின் ஒழுக்கமும் நேர்மையான அன்பான குணமுமே ஆகும். அதை வரவேற்கும் நாட்கள் வந்தன. அவளின் அந்த திமிரான மிடுக்கே அவளை காக்கும் நெருப்பு கவசம், தனக்கான அதிகாரத்தை மேம்படுத்தும் என்பது பல மனங்களுக்கு இன்று புரிந்தன. அம்மாவிற்கும் வாரம் ஒரு நாள் ஓய்வு தேவை, அவளுக்கும் ஆசைகள் நிறைந்த மனம் உண்டு என்பது புரிந்தன. அக்காளின் எண்ணங்களும் செயல்களும் கூட வீடு என்கிற குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தும் என்பதை நம்பினர். ஆம், வாய்விட்டு பேசினாலே திமிர் என்கிற நாட்கள் சென்றன. தனக்கு இப்படிப்பட்டவன் தான் வேண்டும் என்று தனக்காக யோசிக்கும் நாட்களும் வந்தன. அடுபடிதான் உன் இடம் படிப்பதற்கு என்கிற நாட்கள் பறந்தோடின. ஆண்களையும் மிஞ்சி பட்டங்கள் பல பெற்ற பெண்களின் சான்று இன்று நின்றன. முதிர்கன்னிகளை பெற்றவர்களுக்கு பாரமாய் அன்று செய்வது அறியாமல் திகைத்தனர். இன்று தைரியமாய் தன் தகுதியை உயர்த்தி வானம் தொட்டு பல சிறகுகளை விரித்தனர். குடும்ப வாழ்க்கை இன்று அடிமைத்தனமாய் இல்லை. துணைவனே துணை நின்று சரிபாதி தோள் கொடுத்து வென்று வர பாதைகள் பிறந்தன. அன்று நாட்டிற்கோர் ஜான்சி ராணி, இன்று தெருவிற்கோர் ஜான்சி ராணி இல்லையா? அன்று தேசத்திற்கே ஒரே ஒரு கார்கி மைத்ரேயி, இன்று வீட்டிற்கோர் சரஸ்வதி தேவி அல்லவா? சரிசமமாய் நின்று செயல்பட சமுதாயமும் புரிந்து கொண்டு விட்டது. இன்று யாரின் வருமானம் நிலையானது அதிகமானது என்று கணக்கிட்டு ஆண்களும் குழந்தையை வீட்டில் பார்த்து கொள்ளும் நாட்கள் வந்தன. எத்தனை தாய்மார்கள் தனியாய் நின்று தன் குடும்பத்தை வழி நடத்துகின்றனர். வரப்போகும் காலங்களில் இப்படி பெண்ணியம் பற்றி தனியாக எடுத்து பேச மாட்டார்கள். அது ஒரு கடந்த காலமாகவே அமைந்துவிடும். இருவரும் சமம் என்கிற நிலை வந்துவிட்டது அல்லவா? வீட்டு பொறுப்பை எடுத்து நடத்துவது அவ்வளவு சுலபமில்லை என்பது புரிந்துவிட்டது அல்லவா? மேடை பேச்சுக்களில் கூட மனைவி சொல் கேள், தவறில்லை, எவன் கேட்கிறானோ அவனுக்கு கடனும் இல்லை, சாகும் தருவாயில் எந்த துர்பேச்சுக்களுக்கும் இடமில்லை என்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லையா? பெண் பேச ஆரம்பித்து விட்டால் தன்னை பற்றி யோசித்து குரல் கொடுத்து சாதித்தும் வருகிறாள். 10 பல தடைகள் உடைந்தன. ஒன்றே ஒன்று மட்டும் உள்ளது. அதுதான் குழந்தையையும் தான் பணிபுரியும் இடத்தில் தன் வேலையையும் லகுவாக எடுத்து சமாளித்து வெற்றி பெறுவதற்கான சமுதாய கட்டமைப்பு. ஏனென்றால் பெண்ணின் மனது என்றும் தன் சேயுடன் இருக்கவே ஆவல் அதிகமாய் கொள்ளும். பலரின் மனதில் இந்த தாகம் உருவெடுத்து விட்டது. நிச்சயம் தாகம் தீரும் வரை அது ஓயாது. கலகம் ஏற்பட்டால் தானே முடிவு ஏற்படும். பல இடங்களில் இதை செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். 100% அனைத்து துறையிலும் வரவேண்டும் என்பது என் ஆசை. கண்டிப்பாய் வெற்றி கனி நம் கண்ணெதிரே. முன்னேற்றம் என்னும் விதை விதைத்து லட்சிய எண்ணங்கள் என்கிற ஏர்வுழுது புதிய சமுதாய கட்டமைப்பை வழிநடத்தும் தலைவர்களின் நம்பிக்கையான செயல்களை நீராய் பாய்ச்சி இன்னும் இன்னும் பெண்கள் சாதனைகள் பல புரிந்து கலைகள் அற்ற தன்னிகர் இல்லா ஒப்பற்ற தேசத்தை அறுவடை செய்து இந்த உலகிற்கு காணிக்கையாக்கி கொண்டுதான் இருப்பார்கள் என்று கூறி என் உரையை இனிதே